நமது அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் சிறந்த முறையில் பயிற்சி பெற்று அதன் மூலம் வேலை வாய்ப்பை பெற்று வருகின்றனர். இதில் அவரவர் தகுதி, திறமை, விதி ஆகிய மூன்றும் அவர்கள் தேர்வு செய்யப்படுவது நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் பயிற்சி வீரர்கள் சிலர் முதல் முறையில் வெற்றி காண்கிறார்கள், சிலர் இரண்டாவது முறையில் வெற்றி காண்கிறார்கள், சிலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. மேற்குறிப்பிட்ட காரணங்களின் அடிப்படையில் பயிற்சி வீரர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் சாய் அகாடமி கீழ்வரும் சலுகைகளை இந்த 15/8/2024 சுதந்திர தின நாளில் இருந்து வழங்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 1. 2 வருடம் அல்லது 2 தேர்வுகள் முடிந்த மாணவர்களுக்கு 3வது வருடம் உணவுக்காக வசூலிக்கப்படும் கட்டணமும் இலவசமாக கொடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளோம். தீர்மானம் 2. 3வது வருடம் அல்லது 3வது செலக்ஷன் முடிந்தும் வேலைவாய்ப்பை பெறாத மாணவர்களுக்கு 4வது வருடத்தில் ஊக்கத்தொகையாக மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளோம். உங்களது அனைவரின் முன்னணியில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றப்படுகிறது. மாவட்ட முன்னாள் ராணுவ விழுப்புரம் மாவட்ட முன்னாள் ராணுவ இந்த அகாடமியுடைய மாணவ மாணவிகளை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை இந்த சூழ்நிலை வந்து எப்படி வச்சுன்னா 1947 எல்லா மக்களும் பெரிய சேவை கிடையாது. ஏன்னா இதில் பல லட்சம் பேர் வீட்டு தியாகம் செஞ்சு இது ரத்த பூமியாக ஆகுது. வசூல் மாஸ்டர் அவர்களை வந்து நாங்கள் இதில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம டாக்டர் வசூல் அவர்கள் வந்து 16 ஆண்டுகள் பணியாற்றி அதுக்கப்புறம் வந்து 2010 ஆகஸ்ட் மாதம் இதே ஆகஸ்ட் மாதம் விருப்பம் பெற்று அதுக்கப்புறம் செஞ்சி நீதிமன்றத்தில் வந்து பணியாற்றியிருந்தார். அங்கேயும் அவர் வந்து விருப்பம் பெற்று இந்த சமூக சேவை செய்யும் என்ற நோக்கத்தோடு அகாடமி ஆரம்பித்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 900 மாணவர்கள் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. சிறப்பாக இந்த சுதந்திர இந்த 5 நாட்கள் குறைந்தது 5 நாட்கள் வந்து கிராமங்கள் வீடுகளோடு கொடியேற்றி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிறார். இப்படி கொண்டாடும் போது தான் நமக்கு வந்து நாட்டு பற்றி தானாகவே உருவாகி இருக்கிறது. இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு அந்த உணர்வு தான் வருது. இவ்வளோ டிசிப்ளினான வந்து இந்திய நாட்டுக்காக நாம் பாடுபடுகிறோம் என்று நினைக்காமல் நமக்கு நம் குடும்பத்துக்காக நாம் பாடுபடுகிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்திய நாட்டை வந்து நம்ம குடும்பமாக தெரிவித்துக் ஏனென்றால் நம் குடும்பத்தில் ஒரு மாணவன் அவமானம் ஏற்பட்டால் நம்ம வந்து எவ்வளோ பரபரப்பாக இருக்கும். வந்து நம் நாட்டுக்கு ஒரு மாணவன் அவமானம் இருந்தால் அதை நம்ம தயாராக இருக்க வேண்டும். நமக்கு என்ன என்று யாரும் வந்து நம்ம வந்து நம்ம வேலை பண்ணி இருக்கக்கூடாது. குடியரசப்போ கொடியை வந்து என்ன பண்ணுவாங்க, மேலே கட்டிப்பாங்க. அப்படியே தான் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பண்ண தெரிந்தது எல்லாருக்கும் கீழே இருந்து மேலே ஏற்றுறது. பிரிட்டிஷோட கொடியை மேலே கட்டி இருந்து அவங்களோட கீழே ஏற்றிட்டு நம்மளோட கொடியை மேலே ஏற்றுவாங்க. அடுத்து இன்ஸ்டியூட் ஐயா இப்போ பேட்ச் போட்டிருக்காரு. நான் இங்கே உட்காந்துருக்கும் போது என்னமோ போட்டு வராது அப்படிதான் நான் நினைச்சேன். அதோடைய மதிப்பே வேற. இப்போ நான் போயிட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. என்னால் அதில் இருந்து ஒரு பேட்ச் கூட இன்னும் வாங்கலை நான். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி பேட்ச் இருக்கு. அவர் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருந்தா என்னென்ன பண்ணியிருந்தா இவ்வளோ பேட்ச் இருக்கும். நான் இப்போதான் யோசிச்சு எத்தனை இருக்கு எல்லாம் வேற மாட்டேன். அதனால ஒரு விஷயம் சொல்றேன் கண்ணையா, நீங்க 99 டைம் எனக்கு இந்த கொஸ்டின் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டு 99 டைம் உங்களுக்கு புரியலனாலும் 3வது டைம் அவர் திரும்ப உங்களுக்கு சொல்ல ரெடியா இருக்கிறதையும் அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டவுட் எல்லாம் வருதோ அது எல்லாமே அவர் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாரு. இந்த 78வது சுதந்திர தின நாளிலே நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியது இறைவன் நமக்கு இடப்பட்ட கட்டளை. எப்படி இது வந்து எல்லாரும் ஒன்றா சேர முடியாது. முதல் விஷயம் ஆனால் மாணவர்கள், சிறப்பு விருந்தினர்கள்,
ஒவ்வொரு துறையிலும் சாதித்தவர்கள் பயனாளி இந்த அகாடமி மூலமா பயன்பெற்றவர்கள் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்துக்கணும்னு சொன்னா இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இதை வந்து எப்படி ஏற்றுக்கணும்? நம்மளுடைய வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்துருக்க. இந்த வாய்ப்புக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த 78வது சுதந்திர தின விழாவிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் அகாடமியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் இந்த சுதந்திர தின விழா என்பது சாதாரணமாக ஒரு இண்டிவிஜுவல் பார்க்க போனோம்னா நமக்கு எப்படி கல்யாணம் இல்லையா, வீடு கட்டுறோம், இண்டிவிஜுவல் உண்டான ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம கருதுறோம். அதுபோல இந்திய தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதுவும் முக்கியமா இளைஞர்களுக்கும் இதை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால தான் அகாடமியில் நம்ம 2-3 நாளாக கஷ்டப்பட்டு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணி உங்களில் இந்த விஷயத்தை மனசில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நடத்தப்பட்டது தான் இந்த விழா. இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ் நடத்துகிறார்கள். இந்த இந்தியாவை எப்படியாவது நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அதனுடைய ஒரு பகுதி தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை பிடிச்சி அடிமையாக வச்சுருந்தாங்க. அவங்க சொல்கிறதான் நம்ம கேட்கணுன்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையை மாற்றி அமைத்த நாள் 78 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாளில் நம்ம என்ன உறுதி எடுத்துக்கணும்? நம்ம நாட்டுக்காக முதல் விஷயம் நம்ம நாட்டு பிறந்தவ இந்தியன் என்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். இந்தியன் என்றால் மிகவும் நீங்கள் பாருங்க, எல்லா நாடுகளிலும் உயர்ந்த நாடுகள் என்ன வல்லரசு நாடுகள் என்னென்ன இருந்தோ எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட், அது சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், எந்த துறைகள் எடுத்தாலும் சரி அதனுடைய டாப் மோஸ்ட் நல்ல அதிகாரியாகவோ அந்த டாப் மோஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியவங்க யாராக இருக்கிறாங்கன்னா நம்ம இந்திய நாட்டுக்காரங்களா இருக்காங்க. மற்ற நாட்டுக்காரங்களை விட நம்ம இந்திய நாட்டுக்காரங்க போய் அங்கே போய் இருக்காங்க. நம்ம நாட்டுக்கு யாராவது பிரிட்டிஷ்காரங்க வந்து இருக்கா, சீப்பாக இருக்கானா, சயின்டிஸ்டாக இருக்கானா, இல்லை டாக்டராக இருக்கானா, இன்ஜினியராக இருக்கானா? கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த மண்ணினுடைய வளம் அந்த மாதிரி, இந்த மண்ணில் இருக்கிற சாப்பிட்றதால நமக்கு இருக்கக்கூடிய நேச்சர் பவர் அந்த மாதிரி. இந்தியாவில் அவ்வளோ ஒரு சாதாரணமான நாடு கிடையாது. சொல்றோம் நம்ம சொல்கிறோம், நம்மளே இருந்து சொல்லலாம், இதுதான் சொல்கிறோம். இந்தியா இப்படிப்பட்ட நாடுங்கிறத இந்த உலகத்துக்கு காமிக்கணுன்றதுக்காகவே கடவுள் இந்த கொரோனா வியாதியை கொடுத்தாரு. அந்த கொரோனாவுக்கு மருந்து இந்தியா கண்டுபிடிச்சு எல்லா நாடுகளுக்கும் கொடுத்து இந்தியா தான் டாப் எல்லாத்தோட அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிச்சான். எவ்வளோ பெரிய சிறப்பு. ஸோ அது போல அப்படிப்பட்ட தேசத்தில் இருக்கிற நம்ம ரொம்ப பெருமையாக நான் இந்தியன் என்பதே பெருமைப்படுவோம். நாம் இந்தியன் என்பதே பெருமைப்படுவோம். அப்போ தெரியாத ஜம்மு காஷ்மீரில் ஒரு இடத்துல காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு போஸ்டர் அங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகளாம் 320 எடுத்தாங்க. அப்புறம் தீவிரவாதிங்க நம்ம கொடியை ஏற்ற மாட்டாங்க. காஷ்மீரில் கொடி ஏற்ற முடியாது, தேசிய கொடி. இப்படிப்பட்ட தேசமாக இருந்தது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதை எல்லாத்தையும் வரைச்சி தீவிரவாதிகள்லாம் காலி பண்ணி அங்கே வந்து தேசிய கொடி வீட்டுக்கு நமக்கு வந்து ஏன்னா நமக்கு பழசாயிடுச்சு. அங்கே என்னாச்சு பழசாயிடுச்சு. சட்டம் புதுச்சட்டை ஆனோம்னா அடிக்கடி போடுவோம் இல்லையா? அது போல அதே பழசை நம்ம எடுத்து வச்சுருவோம். அது போல நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் வீட்டுக்கு ஒரு வீடு விடாத இன்னைக்கு தேசிய கொடி தெரிஞ்சுக்கலாம். உண்மையான பக்தியோடு இந்த பிரச்சனைலாம் நிகழ்த்திட்டாங்க. இது யாருக்கோ எங்களுக்காகவோ உங்களுக்காகவோ நிகழ்ச்சி இல்லை, தேசிய கொடிக்காக நடந்த நிகழ்ச்சி. அதுக்காக சிறப்பாக எல்லாருமே அறிஞர் யாரும் சரியா பண்ணலாம், எல்லாரும் அறிஞர். அதுலேயும் முக்கியமாக இனிஷியேட் பண்ணணும். ஒரு தலைவன் ஒன்று இல்லையா, ஒரு படையினா அந்த படைக்கு ஒரு தலைமை. அந்த தலைமை இருந்தால் தான் வில்லன் வச்சு கேட்கலாம். ஆகும் எல்லாருக்கும் திறமை இருக்கணும், ஆனால் அதை தலைமை ஏற்று நடத்துறது. அதுபோல் இந்த விஷயங்களை இந்த ப்ரோக்ராமை நடத்துறதுல இந்த வாய்ஸ் தரப்பில் நல்ல அருமையாக தலைமை ஏற்று நடத்தி காமிச்ச சதாசிவம் நீங்கள் 1/3 அப்படியே அதிகமாக இருந்தால் வெறும் 7 பேர் இருந்து சமாளிக்க மிகப்பெரிய சாமான். அதுக்கு ஒரு தலைவியாக இருக்க மகாலட்சுமியை எல்லா சார்பாகவும் நிகழ்ச்சிக்கும் விருந்தினராக வருகை இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இதோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.